நம்மளும் கோட் சூட்லாம் போட்டு சும்மா ஸ்டைல கெத்தா கால் மேல கால் போட்டு உக்காந்துட்டு கேமரா இந்த பக்கம் வச்சுன்னு அந்த பக்கம் பார்த்து பேச. ஆனா நான் தான் இன்ஃப்ளூயன்சர் இல்லையே. சரி, யார் யார் லைஃப்லயோ எங்க சின்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருப்பேன். நான் சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் கிடையாதுல்ல. சோ இதுல தெரிஞ்சிருக்கோம், இன்னைக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பத்தி தான் பேச போறோம். நம்மள எல்லாருமே டக்கு டக்குன்னு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறோம். எப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? யோசிச்சிருந்தீங்கன்னா நீங்க இன்ஃப்ளூயன்ஸா இருக்க மாட்டீங்க. சரி பேசுவோம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கிற கல்ச்சர் எல்லாருக்குமே டக்கு டக்குன்னு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். நம்ம எல்லாருமே சின்ன வயசுல எல்லாரையும் பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் இன்ஸ்பயர் ஆகியிருப்போம். ஆனா இப்ப இன்ஸ்பிரேஷன் கம்மியாகி இன்ஃப்ளூயன்ஸ் தான் அதிகமாயிட்டு இருக்கு. எப்படி அப்படின்னு பார்த்தா, பிலாங்கிங் ஃபியர்னு ஒன்று இருக்கு. அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட். எல்லாரும் ஒரே மாதிரி இருக்காங்க, எல்லாரும் ஒரே விஷயத்த பண்றாங்க, நம்ம மட்டும் தனியா பண்ணா தனியா தெரியுமே. ஏன்? அந்த பயத்தினாலேயே நம்ம எல்லாரும் பண்ற அதே விஷயத்த பண்ணுவோன்றோம். இதுக்கு ஏன் மெயின் ரீசன்ஸ் பாத்தீங்கன்னா, குரூப் கல்ச்சர், சோசியல் மீடியா டாமினன்ட் அதிகம், முக்கியமா கம்பாரிசன் கல்ச்சர். அவனை பாரு, இவனை பாரு, இவனை பாரு, அவனை பாரு, ஐயே. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு மந்தையில இருந்து பிரிஞ்சு போற ஆடோட பாதையும் கரெக்டா இருக்கும் நான் நம்புறேன். ரீசன், அந்த ஆடோட முடிவு அந்த ஆடு எடுக்கட்டும், நீ ஏன்டா எடுக்கிற? கோவில்னா பேட் பேட். ரெண்டாவது இன்ஸ்டன்ட் டாக்குமெண்ட். சட்டுன்னு வீடியோஸை பார்த்து அதுல கிடைக்கிற சட்டுனான ஆன்சர்ஸ் தான் நம்ம லைஃப்ல சட்டுன்னு அப்ளை பண்ணா பட்டுன்னு ரிசல்ட் கிடையாது நினைக்கிறோம். பட்டுனாச்சா பொட்டுன்னு கூடும். இப்பயும் சொல்றேன், லைஃப் அப்படிதான். ரீல்ஸ் ஷார்ட்ஸை பார்த்தா சினிமாவே வேணும்னு சொல்லி நிறைய டேரக்டர் சொல்லிட்டாங்க. ஆனா லைஃப்ல நடக்கிற முக்கியமான விஷயமே நம்ம ரீல்ஸ் மாதிரியோ ஷார்ட்ஸ் மாதிரியோ டக்குன்னு கேட்கும். நடக்காது. எப்படி நடக்கும்? போல்டா ஸ்டைலா உட்காந்துட்டு ஒரு நல்ல சினிமாட்டிக் ஆங்கிள் வீடியோஸ் எடுத்துட்டு அதுல முக்கியமான வேர்ட்ஸ் மட்டும் செலக்டடா பேசி அந்த கான்ஃபிடன்ட் லெவலை அப்படியே நம்ம கடத்தலாம்னு நினைப்பாங்க. இந்த டோபமைன் ட்ராப்ல நம்ம விழுந்துட்டோம்னா நம்ம லைஃப்ல எழுந்துக்கவே முடியாது. மூணாவது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், அப்படின்னு நமக்குள்ள பல கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகள்லாம் தடுமாட்ட நிலையை உருவாக்கும். அந்த நேரத்துல தான் நமக்கு யாரோ ஒருத்தர் எப்பயோ சொன்னது நானும் அதிகமாலாம் வராது, அவங்க ஒப்பீனியன் அப்படியே நம்ம லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிப்போம். அதுதான் பயங்கரமான இன்ஃப்ளூயன்ஸ். இதெல்லாம் நான் தப்புன்னே சொல்ல மாட்டேன். ஆனா நம்ம லைஃபுக்கு இதெல்லாம் செட் ஆகுமா அப்படின்னு நம்ம ஒரு செகண்ட் யோசிச்சாலே போதும். ரொம்ப கிளியரா சொல்றேன், இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது தப்பே கிடையாது. ஆனா கிளாரிட்டி இல்லாம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகணும்னா அது ரொம்ப பெரிய தப்பு. இது செட் ஆகுமா, இது நடக்குமா, இது நமக்கு முதல்ல ஒத்து வருமானு அப்படி யோசிச்சீங்கனாலே போதும். இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும்பா, வேலிடா சொல்லுவாங்கல்ல, அதை மட்டும் கேட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுங்க. நன்றி.